3000 பேர். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மீது ஊற்றப்பட்ட போது அங்கு அற்புதமான காரியங்கள் நடைபெறுகிறது. சீஷர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வல்லமையோடு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தை கேட்போரின் இருதயத்தை தொடுகிறது. சீஷர்களின் பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அங்கு ஆவியின் கனி வெளிப்படுகிறது. சுவிசேஷ செய்தியை கேள்விப்படுகிறவர்கள் தங்கள் இருதயங்களில் உணர்த்தப்படுகிறார்கள். சீஷர்கள் பிரசங்கம் பண்ணினாலும் பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மூலமாக பேசுகிறார். அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பிரசங்க வார்த்தைகளோடு ஆவியானவர் மூலமாக தெய்வீக வல்லமையும் வெளிப்படுகிறது. சீஷர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ஏராளமான ஆத்துமாக்கள் தங்கள் இருதயங்களில் குத்தப்படுகிறார்கள். தங்களுடைய பாவங்களை உணர்ந்து கொள்கிறார்கள். ஏராளமானோர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அங்கு ஆத்தும அறுவடை நடைபெறுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவிடமாக அழைத்து வரப்படுகிறார்கள். பிரசங்க செய்தியை கேட்டவர்கள் இருதயத்திலே குத்தப்படுகிறார்கள். அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. தங்களுடைய ஆத்துமாக்களை பற்றி சிந்திக்கிறார்கள். ஆத்துமாக்களின் ஆசீர்வாதத்திற்கும் சமாதானத்திற்கும் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பார்க்கிறார்கள். சுவிசேஷ செய்தியை தங்களுக்கு பிரசங்கம் பண்ணிய பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். பிரசங்கத்தை கேட்போரின் இருதயத்தில் உடனடி மாற்றம் உண்டாயிற்று. பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் காலதாமதம் பண்ண விரும்பவில்லை. அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று பேதுரு அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறான். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் இவர்களுடைய துன்மார்க்கமான கைகளும் பங்கு பெற்றிருக்கிறது. இவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக கிரியை செய்திருக்கிறார்கள். இவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் தேவனோ இயேசுவை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். பேதுருவின் பிரசங்க செய்தி மிகவும் எளிமையாக இருக்கிறது. பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறான். ஜனங்களுடைய பாவங்களை உணர்த்துகிறான். பிரசங்க செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஜனங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிற்று. அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை உணர்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு இவர்களும் காரணமாக இருந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும் என்று பிலாத்துவுக்கு முன்பாக இவர்கள் கூக்குரலிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தாங்கள் செய்தது ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பேதுரு தன்னுடைய பிரசங்க செய்தியின் மூலமாக அவருடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்புகிறான். அவர்களுடைய உள்ளத்தை தொடுகிறான். பாவிகளுடைய கண்கள் திறக்கப்படும் போது அவர்களுடைய இருதயம் பாவத்தினால் குத்தப்பட்டிருக்கும். யூதர்கள் தாங்கள் செய்த பாவத்தை உணர்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களுக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. பேதுருவின் ஒவ்வொரு வசனமும் ஜனங்களுடைய இருதயத்தை குத்துகிறது. பேதுருவின் பிரசங்கத்தினால் ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி தவிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் இல்லாமற் போயிற்று. ஆத்தும சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் பேதுருவிடமும் மற்ற அப்போஸ்தலரிடமும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள்.
பேதுரு அவர்களிடத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போது அவர்களை சகோதரரே என்று அழைத்தான். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்களும் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே என்றே அழைக்கிறார்கள். ஜனங்களுக்கு பேதுருவின் மீதும் மற்ற அப்போஸ்தலர் மீதும் பிரியமும் சிநேகமும் உண்டாயிற்று. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆவிக்குரிய மருத்துவர்களைப் போல ஊழியம் செய்கிறார்கள். ஊழியக்காரர்கள் ஜனங்களிடம் அந்யோன்யமாக பழக வேண்டும். ஜனங்களும் ஊழியக்காரர்களிடம் அந்யோன்யமாக பழக வேண்டும். வைத்தியரிடம் நம்முடைய வியாதியை மறைத்தால் அவரால் நமக்கு தகுந்த சிகிச்சையை கொடுக்க முடியாது. ஊழியக்காரர்களிடமும் நம்முடைய நிலைமையை மறைப்பதினால் நமக்கு பிரயோஜனம் உண்டாகாது. நம்முடைய காரியங்களை நாம் மறைத்தால் ஊழியக்காரர்களால் நமக்கு பிரயோஜனம் உள்ள ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுக்க முடியாது. ஊழியக்காரர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு வைத்தியராக இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் அழைத்துச் செல்வதற்கு உத்தரவாதம் பெற்றிருக்கிறார்கள். ஜனங்கள் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஜனங்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக பரிதாபமாக நிற்கிறார்கள். தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று பேதுரு சொன்ன வார்த்தை ஜனங்களுடைய இருதயத்தை தொடுகிறது. இந்த செய்தியினால் அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததினால் தங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று பயப்படுகிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது இவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் தேவனோ இயேசுவை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்னும் செய்தியை கேட்டவுடன் இவர்களுடைய சந்தோஷம் துக்கமாக மாறிற்று. இவர்களுடைய உள்ளத்தில் பயம் உண்டாயிற்று. தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள ஏதாவது வழி கிடைக்கும் என்று நம்பி அவர்கள் பேதுருவிடமும் மற்ற அப்போஸ்தலரிடமும் சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஜனங்கள் சுற்றி வளைத்து பேசவில்லை, நேரடியாக பேச விரும்புகிறார்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பாவம் உணர்த்தப்பட்டிருக்கிறது. தங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை உடனே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒருவருடைய பாவம் உணர்த்தப்படும் போது அவர் சமாதானத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும் வழியை அக்கறையோடு தேடி கண்டுபிடித்து விடுவார். தான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு உடனடியாக ஆயத்தமாக இருப்பார். இருதயத்தில் குத்தப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். பேதுருவின் பிரசங்கத்தை அவர்கள் கேட்டபொழுது தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் ஆனார்கள். அவர்களுடைய இருதயத்தில் உணர்த்தப்பட்டார்கள். தாங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டதை நினைத்து பார்க்கிறார்கள். அவருடைய தயவும் கிருபையும் இரக்கமும் தங்களுக்கு காண்பிக்கப்படவில்லை என்றால் தங்களுக்கு ரட்சிப்பே இல்லை என்று உணர்ந்து கொள்கிறார்கள். நீங்கள் மனம் திரும்பி, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, பிரசங்கத்தை கேட்டவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் காலதாமதம் பண்ணாமல் அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்களுக்கு விவரமாக சொல்லுகிறார்கள். பாவிகள் தங்களுடைய பாவங்களை குறித்து உணர்த்தப்படும் போது நாம் அவர்களை மனம் திரும்புவதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுடைய பாவத்தின் விளைவு மிகவும் மோசமாக இருக்கலாம். அவர்களுக்கு உதவி தேவைப்படலாம். அவர்கள் மிகவும் பரிதாபமான நிலைமையில் இருக்கலாம். அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தங்களுடைய பாவத்தை குறித்து மனம் திரும்பும் போது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளது. தங்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பேதுரு அவர்களுக்கு வரிசையாக கூறுகிறான். முதலாவதாக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். யோவான் ஸ்நானனும் இயேசு கிறிஸ்துவும் இதே சத்தியத்தையே பிரசங்கம் பண்ணினார்கள். மனம் திரும்ப வேண்டும் என்னும் அதே சத்தியத்தையே பேதுரு இங்கு மறுபடியும் வலியுறுத்தி கூறுகிறான்.
பாவிகள் தங்கள் பாவ வழிகளை விட்டு இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வர வேண்டும். அவர்களுடைய இருதயத்தில் உள்ள பாவமான சிந்தனைகள் அவர்களை விட்டு நீங்க வேண்டும். அவர்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேதுரு அவர்களிடத்தில் கூறுகிறான். கிறிஸ்துவின் உபதேசத்தை விசுவாசிக்க வேண்டும். அதை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தாங்கள் கர்த்தராகவும் இரட்சகராகவும் விசுவாசிப்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். தங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி போட வேண்டும். இவற்றுக்கு அடையாளமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேதுரு கூறுகிறான். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். அவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கும் மேசியாவாகிய கிறிஸ்து என்பதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே தங்கள் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மேசியா என்பதை விசுவாசித்து அவருக்கு மாத்திரமே ஆராதனை செய்ய வேண்டும். மனம் திரும்புகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேதுரு வலியுறுத்தி கூறுகிறான். அவர்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பி விசுவாசிக்கும் போது அவர்களும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லோரையும் ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபை போதுமானது. இயேசு கிறிஸ்து கிருபையும் இரக்கமும் மிகுந்தவர். தம்மிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ளி விடாதவர். அவர் பாவத்தை வெறுத்தாலும் பாவிகளை சிநேகித்து அவர்களை ரட்சிக்கிறவர். மனம் திரும்புகிறவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேதுரு கூறுகிறான். அவர்கள் தங்கள் பாவத்தில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். தங்கள் பாவத்தில் அவர்கள் அழிந்து போய்விடக் கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைத்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தினால் அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் இயேசு கிறிஸ்துவையே பூரணமாக சார்ந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வார்கள். யாரெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். வாக்கு தத்தமானது அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது. ஆகையினால் பேதுரு இங்கு உபதேசம் பண்ணுகிற சத்தியம் அதை கேட்போருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது. பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு யூதர்கள் ஒருவேளை தங்கள் பிள்ளைகளை பற்றி நினைத்திருக்கலாம். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர்கள், சகோதரரே, எங்கள் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கலாம். இவர்களைப் போலவே இவருடைய பிள்ளைகளும் மனம் திரும்பி அவர்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அவர்களும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் வாக்குத்தத்தமானது அவர்களுக்கு உண்டாயிருப்பது போலவே அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது. பேதுரு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி சொல்லும்போது அது யூதருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும், அத்தோடு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று கூறுகிறான். இத்தனை பேர்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று எந்தவிதமான வரையறையும் இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட முடியும். அவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் எல்லோருமே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் சமீபத்தில் உள்ளவர்களை மாத்திரமல்ல, தூரத்தில் உள்ளவர்களையும் நேசிக்கிறார், அவர்களையும் ரட்சிக்கிறார். தேவனுடைய அழைப்பு உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. தேவனிடத்தில் பட்சபாதம் எதுவும் இல்லை. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் தங்களுடைய யூத மார்க்கத்தை விட்டு விலகி வர வேண்டும். அத்துடன் யூத மார்க்கத்திற்குரிய அரசியல் உரிமைகளையும் சலுகைகளையும் ஒதுக்கிவிட்டு வர வேண்டும். பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாக்கியத்தில் என்று என்பதன் கிரேக்க வார்த்தை எய்ஸ் என்பதாகும்.
பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் நிமித்தமாக என்பது இதன் பொருள். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக அந்த நபர் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஒரு நபர் மனம் திரும்பும் போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதன் பின்புதான் அந்த நபர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானமானது இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் அடக்கம் பண்ணப்பட்டதற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாகும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் நபர் தான் மனமாறியுள்ளதையும் விசுவாசத்தினால் கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்றிருப்பதையும் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பதையும் இந்த உலகத்திற்கு சாட்சியாக அறிவிக்கிறார். ஒருவன் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திருந்தி இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது அவர் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக ரட்சிக்கப்பட்ட அந்த நபர் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். பேதுரு ஜனங்களுக்கு மனம் திரும்புவதை பற்றியும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதை பற்றியும் கூறிய பின்பு இன்னும் அநேக வார்த்தைகளையும் அவர்களுக்கு எச்சரிப்பாக கூறுகிறான். மனம் திரும்புவது, ஞானஸ்நானம் பெறுவது ஆகியவை ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆரம்ப நிலைகள் மாத்திரமே ஆகும். இதற்கு பின்னும் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற வேண்டும். அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவையான ஆரம்ப சத்தியத்தை மாத்திரமே இதுவரையிலும் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் அதிகமான உபதேசம் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பல உபதேசங்களை கேட்கிறோம். அவைகள் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறது. இதில் நாம் திருப்தி அடைந்து இன்னும் அதிகமான உபதேசங்களை கேட்கக்கூடாதவாறு நம்முடைய செவிகளை அடைத்துக் கொள்ளக்கூடாது. இன்னும் அதிகமான உபதேசங்களை கேட்பதற்கு நாம் எப்போதுமே ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உபதேசம் பண்ணிய பின்பு பேதுரு அவர்களிடம் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறான். பாவிகள் தங்கள் பாவத்தினால் அழிந்து போவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த பேரழிவில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றால் மாத்திரம் போதாது. இந்த உலகத்தின் பாவமான பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் தங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பிரபஞ்சத்தின் பாவ கிரியைகளுக்கு பங்காளிகளாய் இருக்கக்கூடாது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பழைய பாவங்களில் தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி வர வேண்டும். அத்துடன் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டும் விலகி வர வேண்டும். அவர்களுடைய பாவ கிரியைகளில் விசுவாசிகள் பங்கு பெறக்கூடாது. அவர்கள் கொள்ளை நோயை போல் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவம் தொற்று நோயை போன்றது. அவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்திருப்போம் என்றால் தொற்று நோய் பரவுவது போல அவர்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் நமக்கும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கரிடமிருந்து நம்மை ரட்சித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே உள்ளது. துன்மார்க்க ஜனங்களை விட்டு நாம் விலகி இருப்பது மாத்திரமே அந்த ஒரே வழியாகும். ஒருவன் பிரவாகித்து ஓடும் காட்டாற்றில் குதிக்கும் போது அந்த ஆற்றில் அவனுக்கு அடித்துச் செல்லப்படும் ஆபத்து உள்ளது. தனக்கு நீச்சல் தெரியும் என்றும் எதிர்நீச்சல் செய்வதற்கு தன்னிடத்தில் பலன் உள்ளது என்றும் அவன் தன் சுயபலத்தை நம்பக்கூடாது. காட்டாற்றில் விழுந்துவிட்ட பின்பு நம்மால் எதிர்நீச்சல் போட முடியவில்லை என்றால் நாம் காட்டாற்றின் வேகத்தில் அடித்துச் செல்லப்படுவது நிச்சயம். துன்மார்க்கரும் காட்டாற்றைப் போலவே இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் சவகாசம் வைத்துக் கொள்ளும் போது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மை ஆளுகை செய்துவிடும் பேராபத்து உள்ளது. ஆகையினால் மாறுபாடான இப்பிரபஞ்சத்தின் சந்ததியை விட்டு விலகி நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய பாவங்களுக்காக மெய்யாகவே மனம் திரும்புகிறவர்கள் தங்களை இயேசு கிறிஸ்துவிடம் பூரணமாக ஒப்புக் கொடுத்துவிட வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவில் மெய்யாகவே விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதையும் அவரையே ஆராதிக்கிறோம் என்பதையும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறோம் என்பதையும் நாம் இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுவதன் மூலமாக நிரூபிக்க வேண்டும். பாவிகளோடு நமக்குள்ள எல்லா ஐக்கியத்தையும் அகற்றிவிட்டு இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் முழுமையாக ஐக்கியமாய் இருக்க வேண்டும்.
நமக்கு கூறப்பட்டிருக்கும் புத்திமதிகள்: சுவிசேஷத்தின் நிபந்தனைகளை கைக்கொண்டு நம்மை ரட்சித்துக் கொள்ள வேண்டும், நெருக்கங்களில் திடமனதாய் இருக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நம்முடைய நடத்தையில் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், திடனற்றவர்களை தேற்ற வேண்டும், பலவீனரை தாங்க வேண்டும், எல்லோரிடமும் நீடிய சாந்தமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நமக்கு செய்யும் தீமைக்கு நாம் தீமை செய்யக்கூடாது, எப்பொழுதும் நன்மை செய்ய நாட வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், ஆவியை அவித்து போடாமல் இருக்க வேண்டும், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணக்கூடாது, ஒவ்வொன்றையும் சோதித்து பார்க்க வேண்டும், நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும், அமைதலோடு வேலை செய்து மற்றவர்களுடைய உழைப்பில் ஜீவிக்காமல் சொந்த உழைப்பில் ஜீவிக்க வேண்டும், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும், வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களோடு கலந்திருக்கக்கூடாது, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும், எஜமான்களிடமும் வேலையாட்களிடமும் பிரியமுடன் நடந்து கொள்ள வேண்டும், நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல வேண்டும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண வல்லவராய் இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும், விசுவாசமுள்ள ஊழியக்காரராய் இருக்க வேண்டும், மூப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும், நமது கவலைகளையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிட வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருந்து விசுவாசத்தினாலே பிசாசானவனை எதிர்த்து நிற்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிரசங்கம் பண்ணுகிறான். பரிசுத்த ஆவியானவரே பேதுருவின் வாயின் மூலமாக பேசுகிறார். ஆவியானவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்து தம்முடைய வார்த்தையை உறுதி பண்ணுகிறார். பேதுருவின் பிரசங்கத்தை ஏராளமான ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை சிலுவையில் ஒப்புக் கொடுத்ததையும் இவர்களில் அநேகர் பார்த்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் மனம் திரும்பாதவர்கள் இப்போது ரட்சிப்பின் செய்தி பிரசங்கிக்கப்படும் போது அதை கேட்டு அவர்கள் தங்கள் இருதயங்களில் குத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ரட்சிப்பின் செய்தி அவர்களுடைய மனச்சாட்சியில் பேசுகிறது, அவர்களுடைய இருதயத்தை குத்துகிறது. பிரசங்க செய்தியை கேட்டவர்கள் வார்த்தையை பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பதற்கும் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கும் நாம் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை பேசினான். அந்த வார்த்தையை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தையை ஏரோது ராஜாவும் தன்னுடைய காதுகளால் கேட்டான். ஆனால் அவருடைய வார்த்தைகளை அவன் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இங்கோ பேதுருவின் மூலமாக வெளிப்பட்ட கிறிஸ்துவின் வார்த்தையை இவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியமனம் பண்ணிய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களின் கூட்டத்தில் இவர்களும் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையை பெற்றுக் கொள்கிறவர்கள் ஞானஸ்நானமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைய தினம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குறைய 3000 பேர். இவர்கள் எல்லோரும் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் தங்கள் வாய்களை சுவிசேஷ செய்தியை பிரசங்கம் பண்ணுவதற்கும் தங்கள் கைகளை ஞானஸ்நானம் கொடுப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள். மிகப்பெரிய ஆத்தும அறுவடை உண்டாயிற்று. சீஷர்கள் எல்லோரும் சுறுசுறுப்பாக
ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறார்கள். அப்பங்களையும் மீன்களையும் வைத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போசனம் கொடுப்பதை விட 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது மிகப்பெரிய வேலையாகும். சீஷர்கள் இந்த ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறார்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்களை சீஷர்கள் தங்களிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார்கள். நாம் கர்த்தரை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3000 பேரும் எவ்வளவு சீக்கிரமாக ஞானஸ்நானம் பெற்றார்கள்? யார் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள்? 3000 பேரும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு எவ்வளவு காலமாயிற்று என்னும் விவரம் எல்லாம் இந்த வசனத்தில் எழுதப்படவில்லை.